ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் வித் மலர். இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி சேர்த்துக்கிறேன், வெங்காயம் சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்து இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், 1/2 கப் ரவை சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்ச பிறகு நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது கூடவே சீரகம் சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை தண்ணி சேர்த்து அலசிட்டு அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் சூடானதும் நம்ம மாவு சேர்த்து தோசைகளாக ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த தோசை கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.